இதை நாம் ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் தாராளமாக இலவசமாக தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை நாம் தான் கேன் ஐ ஜஸ்ட் மேக் இட் லிட்டில் ஷார்ப்பர், நாம் தான் அதை உன்னிப்பாக கவனித்து அதை விசுவாசத்தோடு நாம் அதை முழுமையாக நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த தேவவார்த்தையின் அறிவை தவறவிட்டால் நாம் விசுவாசியாக வாழலாம், ஆனால் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியாது. அதாவது விசுவாச வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, ஆனால் முற்றிலும் ஜெயம் கொண்ட வாழ்க்கையை வாழ்வது என்று ஒரு காரியம் இருக்கிறது. இந்த முற்றிலும் ஜெயம் கொண்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய அன்பினால் நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று தேவவசனம் நமக்கு போதிக்கிறது. அந்த வார்த்தையின்படி நாம் முற்றிலும் ஜெயம் கொண்ட ஒரு ஜனமாக நாம் வாழ வேண்டும். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்த வண்ணமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்குள் அந்த சத்தியம் இருந்தால் அது உங்களுக்கு மட்டும்தான் அது உதவும். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு அது உதவாது, உங்களுடைய மனைவிக்கு அது உதவாது, உங்களுடைய கணவருக்கு அது உதவாது. உங்களுக்குள் இருக்கும் சத்தியம் அது உங்களுக்கு மட்டும்தான் அது உதவும். அதுதான் அறிவு என்பது. அதாவது ஒரு கம்ப்யூட்டரை பற்றி ஒரு நாலேஜ் இருந்தால் அந்த நாலேஜ் யாருக்கு, அந்த அறிவு யாருக்கு இருக்குதோ அந்த கம்ப்யூட்டரை பற்றி அவங்க தான் அதை இயக்க முடியும். குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கு அது சேராது. அதே வண்ணமாக தான் சத்தியத்தின் அறிவும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு இரண்டாவது பகுதியில் இந்த தேவவார்த்தையின் சத்தியம், the knowledge of the truth, சத்தியத்தின் அறிவு என்ற துணை தலைப்பில் நாம் இந்த தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். சத்தியத்தில் இருக்கும் அறிவு என்றால், அதாவது வார்த்தையில் நமக்கு தேவன் ஒரு ஆழத்தை தந்திருக்கிறார். வார்த்தையின் வழியாக நமக்கு அவர் தேவனுடைய ஞானத்தை அவர் நமக்கு பகிர்ந்திருக்கிறார். நாம் தேவ வார்த்தையின்படி, அந்த சத்தியத்தின் அறிவின்படி காரியங்களை செய்யும் போது நாம் தேவனுடைய ஞானத்தின்படி இந்த காரியங்களை இந்த பூமியில் செய்கிறோம். கர்த்தராகிய தேவன் எல்லா காரியத்திலும் அவர் வெற்றியை தான் காண்பார். அவருடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். இல்லாதவர்களை இருக்கிறவனமாக அழைக்கும் தேவன் அவர். இந்த முழு வல்லமையும் அவர் அழைத்த அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தந்திருக்கிறார். இந்த வல்லமையில் நாம் வாழ வேண்டியது அது நம்முடைய சொந்த பொறுப்பாக இருக்கிறது. அதற்காக தான் அவர் வார்த்தையில் இருக்கும் ஆழங்களை வெளிப்படுத்தி அதை சத்தியமாக நமக்கு முன்பாக தருகிறார். இந்த தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளும் போது அவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஞானம் என்றால் என்ன? நல்லது கெட்டது அறிந்து கொள்வது ஒரு ஞானம். இன்னும் அதை அதிகமாக சொல்லப்போனால் ஞானம் என்பது ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அது ஞானம் இருந்தால்தான் அது முடியும். நாம் இது கம்ப்யூட்டரில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், அது சாஃப்ட்வேர் பிரச்சனை, ஹார்ட்வேர் பிரச்சனை தனித்தனியாக இருக்குது. அது சாஃப்ட்வேர் பிரச்சனை இருந்தால் சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த சொல்யூஷன், அதாவது அதோடைய தீர்வை காண முடியும். ஹார்ட்வேர் சொல்யூஷனை ஹார்ட்வேரை பற்றி கற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் அந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன் அதற்கு ஒரு தீர்வை காண முடியும். அந்த தீர்வை காண்பதற்காக தான் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அந்த அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் ஒரு தீர்வை காண்பது தான், அதற்காக தான் தேவன் நமக்கு அப்படியே ஞானத்தை தருகிறார். அந்த ஞானம் தேவ வார்த்தையில் இருக்கிறது. இந்த தேவ வார்த்தையில் இருக்கும் மறைந்திருக்கும் அவருடைய சத்தியத்தில் அவருடைய அறிவை அவர் நமக்கு தருகிறார். அதாவது இந்த உலகத்தின்படி இருக்கும் அறிவல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அறிவு மனதிற்கு ஒத்து போகும். தேவ வார்த்தையில் இருக்கும் ஞானம் இந்த மனதிற்கு ஒத்து போகாது. அது ஆவியில் தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொன்னால் அது அறிவு கெட்டாது. நம்முடைய மனது கேள்வியை கேட்கும், அது எப்படி என்று. ஆனால் அது ஆவியில் அறிந்து கொள்ளும் போதுதான், அது நமக்கு அந்த ஆவியின் அறிவு வரும்போது தான் அதில் இருக்கும் வல்லமை நமக்கு வெளிப்படும். இன்றைக்கு இந்த சத்தியத்தின் அறிவை பற்றியும் அந்த அறிவை எப்படி பெற்றுக்கொள்வது நமக்குள் என்றும் நாம் அதை தியானிக்க இருக்கிறோம். அதனால்தான் இந்த 2வது பகுதி ஒரு முக்கியமான பகுதி. சங்கீதம் 119 அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். சங்கீதம் 119 அதிகாரம் 28வது வசனம். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து. நாம் எழுந்து இந்த வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவார்த்தையை உடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் வல்லமையும் அபிஷேகத்தையும் ஊற்றி ஆவியானவரே நீர் எங்களிடத்தில் இந்த தேவார்த்தையின் சத்தியத்தை எங்களை ஆவிக்குள் பிரவேசிக்க செய்யும். ஆவியான நீரே எங்களிடத்தில் பேசும் என்று நாமத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இதயத்தை திறந்து தருகிறோம். எங்கள் இதயத்திற்குள் உங்களுடைய சத்திய வார்த்தை பிரவேசித்து நாங்கள் ஜெயம் கொண்ட வாழ்க்கை, ஆளுகையின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையூற்றும் என்று இயேசு நாமத்தில் காத்திருக்கிறோம். உங்களுடைய சத்தியத்திற்காக ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும். அமேன், 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 அமேன். காரணம், சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்தில் நாம் 2 காரியங்களை வாசிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். முதல், சஞ்சலத்தினால் என்னுடைய ஆத்மா கரைந்து போகிறது. ஆத்மாவை பற்றி நாம் காண்கிறோம். அதற்கு பிறகு உமது வசனத்தின்படி என்னை பலப்படுத்தும், எடுத்து நிறுத்தும் என்பது பலப்படுத்தும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த strengthen thou me according to thy word, அதுதான் அது உம்முடைய வசனத்தின்படி என்னை பலப்படுத்தும். அதாவது எதை பலப்படுத்த சொல்லுகிறார் சங்கீதக்காரர்? ஆவியை. அதாவது ஆத்மா சோகத்தில் நிறைந்திருக்கும் போது, சஞ்சலத்தால் என்னுடைய ஆத்மா கரைந்து போகிறது என்றால், சோகத்தினால் நம்முடைய ஆத்மாவில் தான் இமோஷன்ஸ், அதாவது நம்முடைய எல்லா உணர்வுகளுடைய பீடம் தான் அந்த ஆத்மா. அதாவது இந்த சோகம் என்பது ஒரு உணர்வு. இந்த சோகத்தினால் நம்முடைய ஆத்மா கரைந்து போகிற அளவுக்கு, அதாவது மெல்ட் ஆகிற அளவுக்கு அந்த சோகம் வரும்போது அந்த ஆத்மாவால் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பேர் அதற்கு விழுந்து போய் அதற்கு உட்பட்டு அது அந்த டிப்ரெஷன் வரையும் போய் சிலவங்க தற்கொலை செய்கிறாங்க. ஏன்? அவங்க ஆவியில் வல்லமை இல்லை. இதில் உமது வசனத்தினால் என்னுடைய ஆவியை நீ பலப்படுத்தும் என்று ஆத்மா அந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நம்முடைய ஆவி அவருடைய வசனத்தில், அவருடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தினால் பலப்பட்டாலே ஒழிய நாம் மேற்கொள்ளுகிற ஜீவிதத்தை ஜீவிக்க முடியாது. அந்த ஆத்மாவில் இருக்கும் துக்கத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த இடத்தில் துக்கத்தை பற்றி இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆத்மா துக்கத்தினால் கரைந்து போகும்போது, அந்த அளவுக்கு துக்கம் கரைந்து போகிற, அந்த ஆத்மாவே கரைந்து போகிற அளவுக்கு துக்கம் இருக்கும்போது சங்கீதக்காரர் எதை கேட்கிறார்? உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தினால் என்னுடைய ஆவியை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அதாவது ஆவியில் பலப்படும் போது நாம், அதனால் தான் இந்த வார்த்தை என்ன செய்யும்? ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்கும் என்று நாம் கண்டோம். அதாவது இந்த ஆவியில் பலப்படும் போது இந்த ஆவி என்ன செய்யும்? தேவ வார்த்தையின்படி நம்முடைய ஆத்மாவை ஆளுகை செய்யும். ஆத்மாவில் இருக்கும் அந்த சோகத்தை அகற்றும். அதாவது பல பேருடைய வாழ்க்கை ஏதாவது பெரிய ஒரு இழப்போ, ஏதாவது பிரச்சனைகளோ ஏதாவது வந்தால் அவர்களால் எழுந்து நிற்கக்கூட முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையாகவே இருப்பார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். சாப்பாடு கூட சாப்பிடப்பாங்க. அதுதான் டிப்ரெஷனுடைய ஹை லெவல் டிப்ரெஷனுடைய உச்சக்கட்டம்.
அந்த அளவுக்கு அவங்களின் ஆத்மா துக்கத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த துக்கத்திலிருந்து எழுந்து நிற்பதற்கு ஒரே வழிதான் நம்முடைய ஆவி சத்தியத்தினால் பலப்பட்டிருக்க வேண்டும். ஆவியில் நாம் பலப்பட்டவர்களாக இருந்தால் எந்த சோகமான காரியம், எந்த துக்கமான காரியமாக இருந்தாலும் சரி, அந்த ஆவி அந்த ஆத்மாவை என்ன செய்யும்? அது தேற்றும். இந்த ஆத்மாவை நம்முடைய ஆவி தேற்றும். இது ஒரு லேசான காரியம். கர்த்தர் தான் மேலானவர். அவருடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலானது. அவருடைய வார்த்தையினால் இந்த காரியத்தை நாம் மேற்கொள்ளலாம் என்று நமக்கே நம்முடைய ஆவி அந்த சத்தியத்தினால் தேற்றிக் கொண்டிருக்கும். நம்முடைய ஆத்மாவை தேற்றும். அது அந்தபடியாக தான் ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். நமக்குள் இருக்கும் ஆவியானவர் வார்த்தையினால் தான் நம்மை தேற்றுகிறார். நமக்குள் அந்த வார்த்தையின் சத்தியம் இல்லை என்றால் ஆவியானவர் எப்படி தேற்ற முடியும்? அவருடைய பேரை தேற்றவாளர். அவர் தேற்றுவதற்கு காரணமே நமக்குள் இருக்கும் சத்தியத்தினால். அந்த சத்தியத்தை நாம் நம்முடைய ஆவிக்குள் எடுத்துக்கொண்டால் எந்த அளவுக்கு நம்முடைய ஆத்மா கரைந்து போகிற அளவுக்கு துக்கம் இருந்தாலும் சரி, அந்த துக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை செய்வார். அதாவது சத்தியத்திற்கு இருக்கும் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்றால், சத்தியம் நம்மை சுய விடுதலை தரும். செல்ஃப் டெலிவரன்ஸ். ஹல்லேலூயா. சத்தியம் என்ன செய்யும்? நம்மை சுய விடுதலைக்குள் கொண்டு வரும். The truth will set us free. அதாவது the truth நம்மை செல்ஃப் டெலிவரன்ஸ், அதாவது நாமே நம்மை விடுதலை ஆக்கும் அளவுக்கு நமக்கு உள்ளிருக்கும் சத்தியம் கிரியை செய்யும். நாம் எவ்வளோதான் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு தீர்வு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எவ்வளோ அழுது ஜெபித்தாலும் சரி, சில நேரத்தில் அந்த விடுதலை காண முடியாமல் கஷ்டப்பட்டு பல நாட்கள் அதை அனுபவித்து கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் சத்தியத்தை அறிந்தால் நமக்கு உடனடியாக அந்த சத்தியத்தினால் நமக்கு சுய விடுதலை வரும். அதனால்தான் எப்போதுமே எந்த பிரச்சனை வந்தாலும் நம் முதலில் செய்யக்கூடாத காரியம் செல்ஃப் பிட்டி, அதாவது சுய பரிதாபம். சுய பரிதாபம் அதாவது பலர் உங்களுடைய நிலையை பார்த்து என்ன சார் ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. அதை விடுங்க, நம்மளே பார்த்து ஐயோ பாவம்னு சொன்னால் எவ்வளோ மோசமாக இருக்கும். அதாவது ஒரு பிரச்சனை கடந்து போகும்போது பாவம், இந்த பிள்ளை கஷ்டப்படுது ஐயோ பாவம் சொல்லி. ஆனால் யாருக்கு அந்த ஐயோ பாவம் கேட்குறதுல விருப்பம் இல்லை. ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரது தான் விருப்பம் இருக்குது. அதே மாதிரி நாமும் நம்மே ஐயோ பாவம் சொன்னாச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும்? அந்த அழுத்தத்தில் இருக்கும். அந்த செல்ஃப் பிட்டி இருக்கும் இடத்துல பிசாசு பூந்துடும். நம்ம எழும்ப விடாமல் அது நம்மை தடை செய்யும். அதனால தான் இந்த டிப்ரெஷனுக்குள் போகிறதுக்கு காரணமே செல்ஃப் பிட்டி, அதாவது சுய பரிதாபம். இந்த சுய பரிதாபத்தில் இருப்பவர்கள் தான் அந்த டிப்ரெஷன், அந்த அழுத்தத்திற்குள், பிசாசுடைய அந்த அழுத்தத்திற்குள் போவார்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவருடைய சத்தியத்தை நம்முடைய ஆவிக்குள் பிரவேசிக்க செய்து அந்த சத்தியத்தினால் நம்முடைய ஆவியை பலப்படுத்தினால் நாம் எந்த நிலை வந்தாலும் நமக்கு அந்த சுய பரிதாபம் வராது. இது ஒரு லேசான காரியம். இதிலிருந்து நான் மேற்கொள்ளுவேன். கர்த்தருடைய சத்தியம் எனக்கு இருக்குது. கர்த்தர் எனக்காக இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அந்த ஒரு தைரியம் நமக்குள் வரும். இந்த சுய பரிதாபம் நமக்குள் இருக்காது. இரண்டாவது காரியம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13. இந்த முதல் காரியத்தில் என்ன அறிந்து கொண்டோம்? சத்தியம் நம்முடைய ஆவியை பலப்படுத்துவதனால் நாம் எந்த மோசமான, எந்த ஆழமான அந்த அழுத்தம், இந்த சோகம் இருந்தாலும் நம்முடைய ஆத்மாவை கரையக்கூடிய இருக்கிற அந்த சோகம் இருந்தாலும் அந்த சோகத்திலிருந்து தேவ வசனத்தில் இருக்கும் சத்தியம் நம்மை பலப்படுத்தி, நம்முடைய ஆவியை பலப்படுத்தி நமக்கு விடுதலை கொண்டு வரும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்னது? எல்லாவற்றையும் செய்ய. அதாவது இந்த காரியத்தை செய்யலாம், இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்ல,
எல்லாவற்றையும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதனால் எல்லாவற்றையும் செய்கிற பலம் எனக்குண்டு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே. அதாவது ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் விச் ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. அதாவது ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ இல்லை, விச். அதாவது ஹூன்னு சொன்னால் ஒரு நபர், ஆனால் அது விச்சுன்னு சொன்னால், விச் ஸ்ட்ரெங்தன்னா அது வந்து ஒரு காரியம், ஒரு பொருள். அதாவது இந்த இந்த இடத்தில் கிறிஸ்து என்று எழுதப்பட்டது வந்து அவருடைய அபிஷேகம். அவருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது அந்த அபிஷேகம் நம்மை பலப்படுத்தும். எந்த காரியத்தை செய்வதற்கும் நமக்குள் பலன் உண்டு, நாம் அதை செய்வதற்கு. இதனால் நமக்குள் அபிஷேகப்பட்டு அவருடைய அபிஷேகம் நமக்குள் இருப்பதுதான். அதாவது அபிஷேகம் எதனால் நமக்குள் நிரம்புகிறது, எதனால் இன்னும் அதிகரிக்கிறது? சத்தியம் நம்முடைய ஆவிக்குள் அது அறிவாக மாறும்போது அந்த சத்தியமே நமக்குள் ஒரு அபிஷேகமாக நிரம்புகிறது. அதான் நான் எப்போதும் சொல்ல, சத்தியம் நிரம்பும் போது ஒரு பாட்டிலுக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை அந்த மாதிரி பார்க்கலாம். அதுதான் சத்தியத்தின் அளவு. அப்படி என்றால் அது அபிஷேகத்தின் அளவு. எவ்வளோ அபிஷேகம் நமக்குள் இருக்கின்ற இந்த சத்தியத்தினால் வருகிற அபிஷேகம். அதாவது ஒவ்வொரு சத்தியம், அதாவது ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சத்தியம் இருக்குது. இந்த சத்தியத்தை நாம் இன்னும் அறிந்து கொண்டு நமக்குள் அந்த அறிவு வர 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 நமக்குள் இருக்கும் அபிஷேகம் நிரம்பிக்கொண்டே இருக்கும். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு நமக்குள் அந்த சத்தியம் இருக்க வேண்டும். அப்படி நிற்கும்போது பிசாசன் நம்மை எதிர்த்து வர முடியாது, மேற்கொள்ள முடியாது. அவனுக்கு நன்றாக தெரியும் நமக்குள் இருக்கும் அந்த அபிஷேகத்தின் அளவு. ஒரு தரம் நாம் அந்த அபிஷேகத்தை, சத்தியத்தினால் வரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அது நமக்குள் இருந்து விலகவே விலகாது, நித்தியத்திற்கும், ஃபார் எவர் அந்த சத்தியத்தின் அந்த அபிஷேகம் நமக்குள் நிரம்பி இருக்கும். ஆனால் நாம் சபைக்கு வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செல்லுகிறோம். அந்த அபிஷேகம் நம் காரியங்களை செய்யும்போது அந்த அபிஷேகத்தை நாம் உபயோகிக்கிறோம். அது அளவு குறைந்து போகும். அதனால தான் திரும்ப வந்து அந்த அபிஷேகத்தை நிரப்புகிறோம். ஆனால் இது சத்தியத்தினால் வருகிற அபிஷேகம். அதனால தான் இந்த இடத்தில் கிறிஸ்து என்று எழுதப்பட்டது. அபிஷேகப்பட்டவரும் அவருடைய அபிஷேகம். கர்த்தராக இயேசுவே சொன்னார், அவரே வார்த்தையாக இருக்கிறார். அவரே சொன்னார், நானே சத்தியம் என்று. அவர்தான் வார்த்தை, அவர்தான் சத்தியம், அவர்தான் அபிஷேகப்பட்டவர். ஹல்லேலூயா. நாம் அவருடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தின் அறிவை நமக்குள் அறிவாக மாற்றும் போது நம்முடைய ஆவிக்குள் அவருடைய சத்திய அபிஷேகமாக மாறுகிறது. அபிஷேகம் என்றால் தேவ வல்லமையாக மாறுகிறது. அந்த தண்ணி அளவு எவ்வளோ இருக்குன்னு பிசாசு பார்க்கும்போது அதை பற்றி என்ன அறிந்து கொள்கிறான்? இவ்வளோ இந்த அளவுக்கு அவர்களுக்குள் தெய்வ வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டு என்று பார்க்கும்போது இந்த அளவுக்கு அவர்களுக்குள் தெய்வ வல்லமை உண்டு. இவர்களை எதிர்க்க முடியாது. ஆனால் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாமல், சபைக்கு வந்தோம் போனோம் இல்லாமல், நாம் எதற்காக சபைக்கு வருகிறோம்? நாம் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின் ஆழங்களை அறிந்து அவருடைய சத்தியத்தில் இருக்கும் அறிவை பெற்றுக்கொண்டு அதுவே நமக்குள் அபிஷேகம் மாறி முற்றிலும் ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நாம் சபைக்கு வருகிறோம். ஆனால் எங்கே வேணாலும் லீவ் எடுக்கலாம். சபைக்கு வருதல் லீவ் எடுத்தாச்சுன்னா நமக்கு தான் நஷ்டம். ஏன்? ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்காக சத்தியத்தை போதித்து கொண்டே இருக்கிறார். எவ்வளோதான் நாம் கற்றுக்கொண்டாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அதாவது எவ்வளோ ஆழம் போனாலும் ஆழ முத்தெடுக்கலாம், ஆழம் போக போக முத்தெடுக்கலாம்னு சொல்கிற மாதிரி இந்த தேவவார்த்தையின் ஆழத்தில் நாம் போக போக புது புது முத்தை எடுத்துக்கொண்டே வரலாம். முத்தன்றது சத்தியம். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் என்னை பலப்படுத்தும் அபிஷேகத்தினால், சத்தியத்தின் வழியாக வரும் அபிஷேகத்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு.
மூன்றாவது பார்ப்போம். சங்கீதம் 31வது அதிகாரம் 24வது வசனம். சங்கீதம் 31வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹிருதயம் என்றால் இந்த இடத்துல ஆவியை பற்றி குறிக்கிறது. அவர் உங்களுடைய ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்றால் தேவன் அவருடைய வார்த்தையின் சத்தியத்தில் இருக்கும், வார்த்தையில் இருக்கும் அறிவினால் அவருடைய சத்தியத்தினால் நம்முடைய ஆவியை என்ன செய்கிறார்? அவர் ஸ்திரப்படுத்துகிறார், திடம் ஆக்குகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். அதாவது சங்கீதக்காரர் என்ன சொன்னார்? உடைய வார்த்தை எனக்குள் இருப்பதனால் நான் அசைக்கப்பட மாட்டேன். I will not be moved. I will not be moved because I have your word in me. Hallelujah. நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். அவருடைய சத்தியம் எனக்குள் இருப்பதால், அதாவது சத்தியம் நமக்குள் இருந்தால் நம்மை பிசாசன் அசைக்க முடியாது. எந்த மோசமான ஒரு செய்தி வந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நமக்கு எதிராக ஒரு போராட்டம் வந்தாலும் சரி, சவால் வந்தாலும் சரி, அந்த காரியங்களை பார்த்து நாம் இது ஒரு லேசான காரியம், இதை மேற்கொள்வது ஒரு லேசான காரியம், இது கர்த்தருடைய வல்லமையினால் இதை மேற்கொள்ள முடியும், அவருடைய சத்தியத்தினால் இதை மேற்கொள்ள முடியும் என்று ஒரு உறுதி நமக்குள் இருக்கும். அந்த உறுதியே நமக்கு அது தைரியமாக மாறும். அதனால்தான் கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள் என்றால் தைரியமாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் be of good courage and he shall strengthen your heart, all you that hope in the Lord. கர்த்தரிடத்தில் எல்லாம் நம்பிக்கையாக இருப்பவர்கள் திடமனதாய் இருங்கள். அப்படின்றால் be courageous, தைரியமாக இருங்க. அதாவது நமக்குள் வெறும் சத்தியம் நமக்கு என்ன தரும்? தைரியத்தை தரும். ஹல்லேலூயா. நமக்குள் சத்தியத்தினால் வெறும் அபிஷேகம் நமக்கு என்ன தரும்? தைரியத்தை தரும். தைரியம் எதனால் வருகிறது? தேவ வார்த்தைக்குள் இருக்கும் நம்பிக்கையினால். அதுதான் அந்த அந்த இது தமிழில் விட்டு போயிருக்கு. all ye that hope in the Lord. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பவர்களே எல்லோரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்களுடைய இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தினால் நம்முடைய ஆவி பலப்படும் போது அது ஸ்திரப்படும், அது அசைக்கப்பட முடியாது. அது என்ன செய்யும்? அது தைரியமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கும். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு என்ன தேவை? வார்த்தை. எல்லோருக்கும் வருகிற பிரச்சனை தான் உனக்கும் வந்திருக்கு. ஒன்றும் பெருசாக அந்த பிரச்சனையும் வரல. ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து நீ தப்புவதற்கு நான் ஒரு வழியும் உனக்கு உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அந்த வழியை வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தினால் ஒரு உண்டு பண்ணுகிறார். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, நமக்கு என்ன தேவை? அதிலிருந்து மேற்கொள்வதற்கு நாம் தேவனிடத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு வெளியேடுன்னு சொல்லி ஜெபிச்சா அது எப்போதும் நடக்க போகிறதில்லை. அது நடந்தாலும் கொஞ்ச நாள் ஆகும் நடக்கிறது. ஆனால் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனே, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கு உங்களுடைய சத்தியத்தை எனக்கு தாரும் ஐயா. இந்த சத்தியத்தை தரும்போது அந்த சத்தியம் நம்மை என்ன செய்யும்? அந்த சத்தியத்தினால் நமக்கு விடுதலை உண்டாகும். அந்த பிரச்சனையிலிருந்து உடனடியாக, அதாவது நமக்கு ஒரு மாதம் 2 மாதம் 1 வருஷம் இல்லை, அதாவது சத்தியம் எப்போது அறிவாக ஆவிக்குள் மாறினதோ அதே நேரத்தில் அந்த இடத்தில் நமக்கு விடுதலை வந்துடும். ஹல்லேலூயா. அதாவது ஒரு சிச்சுவேஷனை சொல்லியிருக்கேன். இதற்கு முன்பாக என்னுடைய ஒரு மோட்டார் பைக் ஆக்சிடெண்ட்டில் டோல் பட்டை வெளியே வந்துடுச்சு. அது டிஸ்லொகேஷன் ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரில. அது தூக்க முடியல, நவுத்த முடியல. ஆனால் டாக்டர்கிட்ட போல எக்ஸ்ரே எடுக்கல, ஒன்றும் செய்யலை. ஆனால் எனக்கு விசுவாசம், இந்த இது கர்த்தருடைய கிருபையினால் இது சரியாகணும். ஆனால் வியாழக்கிழமை
பைபிள் ஸ்டடி இருக்குது. இந்த பைபிள் ஸ்டடிக்கு முன்பாக அது சரியாகணும். ஆனால் நடந்தது திங்கட்கிழமை. மழையில் போகும்போது அந்த சேத்துல வந்து சறுக்கி பைக் வந்து விழுந்துருச்சு. அது அப்படியே இழுத்துனே போச்சு. அந்த இழுத்துனே போனதில் அந்த காய் இப்படி வந்து அந்த இடத்துல ஏதோ ஆயிடுச்சு. அதனால் தூக்க முடியல வண்டியை. அதே நேரத்தில் சாவி எடுக்கிறது கூட கையை இப்படி நீட்ட முடியல. இதுக்கு மேலே போகாது, அந்த மாதிரி தான் இப்படி இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் வீட்டில் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படியோ இயேசு நாமத்தில் இதை மேற்கொள்வேன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் ஆவியானவர் சொன்னார், இப்படியெல்லாம் ஜெபிச்சா உனக்கு அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வராது. அந்த சத்தியத்தை கேளு, அந்த சத்தியம் வந்தாச்சா அது விடுதலை கிடைக்கும். நான் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை காலிலேருந்து சத்தியத்துக்காக ஜெபிச்சேன். செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு மேலே சாயங்காலம் வரத்துக்குள்ளே கர்த்தர் அதுக்கான சத்தியத்தை தந்தார். அந்த சத்தியத்தை தந்த உடனே அதன்படி கிரியை செய்ய ஆரம்பித்தேன். புதன்கிழமை மத்தியானத்துக்குள்ளே, அது 24 hours மத்தியானத்துக்குள்ளே அது டோட்டலாக அந்த கை சரியாயிடுச்சு, தூக்க முடிஞ்சிச்சு. வியாழக்கிழமை போய் நின்று 2 கையும் தூக்கி ஆராதித்தேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் என்னை பற்றி பெருமைப்படுத்தலை. அந்த மாதிரி யாராவது நினச்சா அது தப்பு. இது கர்த்தருடைய மகிமைக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு சாட்சியும் என்னை பற்றி சொல்லும்போது நான் என்ன உயர்த்தலை. அது ப்ளீஸ் அது மட்டும் நினைக்காதீங்க. அது நினச்சா உங்களுக்கு தான் தப்பு. நான் எதற்கு சொல்கிறேன்னா, உங்களுடைய விசுவாசம் இதனால் நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் உங்களுக்கு அந்த விசுவாசம் வரும். இது பாஸ்ட் செய்திருக்காங்க, எனக்கும் இது செய்ய முடியும். இது நானும் இந்த சத்தியத்தில் ஆப்ரேட் பண்ணால் எனக்கும் இந்த விடுதலை கிடைக்கணும். ஆனால் நமக்கு தைரியம் இருக்கணும். இதில் என்ன நடந்தது? தைரியம். நமக்குள் இந்த வார்த்தையில் சத்தியம் வந்த உடனே அந்த தைரியம் வரும். அதில் நாம் கிரியை செய்யறதுக்கு திட்டமானதாக இருங்கள் சொல்கிறாரு. நீ அசைக்கப்பட, அதாவது எப்போ பயப்படுறோமோ அந்த இடத்துல தோத்துட்டோம். எப்போ பயப்படுறோமோ அந்த இடத்துல நாம் மேற்கொள்ள முடியாது. ஆனால் எப்போது அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு திடமானதாக இருக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு வெற்றி நிச்சயம். அதிகமாக இந்த வெற்றிக்கு தடையாக இருக்கிறவங்க யாராக இருப்பாங்க? சுற்றி இருக்கிறவங்க. ஐயோ இது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும் சொல்லி அவங்க, நமக்கு உள்ள பயம் இல்லைனாலும் கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, வெளியில் இருக்கிறவங்க, அதை நான் ஃபேமிலியை சொல்ல, வெளியில் இருக்கிறவங்க, ஃபேமிலியில் இருக்கிறவங்க நல்ல அதே விசுவாசத்தில் இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க உங்கள் மனைவி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பிள்ளைங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் மீதி இருக்கவங்க வந்து என்ன செய்யணும், ஐயோ இது இப்படி வச்சு போட்டு அது அங்கே போனோம் இங்கே போகணும் சொல்லி அவங்க அந்த பயத்தை கொண்டு வந்து இருக்கிற விசுவாசம் எடுத்துருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டையோ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளே வச்சா தான் அந்த மேற்கொள்ள முடியும். இந்த பிரச்சனை வந்து யாருக்கும் தெரியல, எனக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு. பிள்ளைங்களுக்கு அவங்க சின்ன குழந்தைங்க இருந்தாங்க, அது அவங்க துணையாக இருந்தாங்க எனக்கு அந்த விசுவாசத்தில் அதை மேற்கொள்வதற்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த விசுவாசத்தில் உங்களுக்கு தாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே அவிசுவாசம் இருக்குது, அதில் மேற்கொள்ள முடியாது. அதனால தான் இயேசு என்ன செய்தார், பேதுரு, யாக்கோபு, அவங்க மட்டும் 3 பேரை, யோவான் மட்டும் உள்ள, மீதி எல்லாரும் வெளியே அனுப்பினார். அந்த பிள்ளை மரிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை உயிரோடு கொண்டு வரதுக்குள்ளே என்ன சொன்னார், எல்லாம் வெளியே போங்க, இவங்க 3 பேரை மட்டும்தான் உள்ளார். ஏன்? அவங்க 3 பேர் தான் விசுவாசம் இருந்தது. மீதி இருக்கவங்க இருந்தால் அந்த அற்புதம் நடந்திருக்காது. ஏன்? அவங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசத்தினால. ஹல்லேலூயா. ஆனால் சத்தியத்தினால் நாம் மேற்கொள்ளும் போது அந்த சத்தியத்தில் இருக்கும் நம்பிக்கையினால் நம்முடைய ஆவி திடப்படும். அந்த ஆவி திடப்படும் போது நமக்கு என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும். அந்த தைரியம் என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும், இந்த சந்தேகத்தை புறம்பே தள்ளும். அதனால்தான் அந்த தைரியம் நமக்கு, சத்தியத்திலிருந்து வெறும் தைரியம் நமக்கு முக்கியமானது. அந்த இடத்தில் நம் வெற்றியை பார்ப்பதற்கு அந்த தைரியம் இல்லை என்றால் அதில் பிரச்சனை இருக்குது. அதாவது பிசாசானவன் இது ஒரு சாதாரண காரியம். ஆனால் சில காரியத்தில் என்னது, கண்டிப்பாக பிசாசானு சொல்லுவான், கண்டிப்பாக நீ மறிக்க போகிற,
அந்த மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல அது அந்த பயம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல மேற்கொள்ள முடியாது. அதனால்தான் அந்த இடத்துல அந்த பயத்திற்கு தடையாக நாம் நம்முடைய தைரியத்தை கொண்டு வரணும். அந்த தைரியம் இருந்தால் அந்த டவுட் இருக்காது, அந்த பயம் இருக்காது. அதற்கு முக்கியமானது என்ன வேண்டும்? தேவ வார்த்தை. அந்த நேரத்தில் தேவ வார்த்தை வேண்டும். இப்போது ஒரு ஆப்ரேஷன் போனேன், இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு போனேன். எனக்கு அந்த தைரியம் வந்தது. பாஸ்டராக நானும் ஜெபிச்சு கர்த்தர் ஒரு வார்த்தை தந்தார். அந்த வார்த்தை வந்த பிறகு தான் எனக்குள் அந்த தைரியம் வந்தது. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னிடத்தில் பேசிவிட்டார். இந்த இடத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றியின. ஹல்லேலூயா. ஏனென்றால் எந்த மனுஷனுடைய எந்த தவறுனாலும் எதுவானாலும் நடக்கலாம். அதனால தான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறது தான் மேலான காரியம். எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் மனுஷங்கிட்ட போய் அந்த ஆப்ரேஷன் அதுன்னு போனால் திருப்பி கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யணும். ஆனால் கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்தால் மட்டுமே நம் தைரியமாக போக முடியும் இந்த காரியத்திற்கு. இந்த வார்த்தை வந்த உடனே, அந்த சத்திய வார்த்தை வந்த உடனே அதற்கு பிறகு சிரிச்சுன்னு போனேன். எல்லாம் டாட்டா கொடுத்துட்டு போனேன். இந்த திரும்பி வர்றேன் சொல்லி பாஸ்டர்கிட்ட உட்காந்துட்டே போனேன். இந்த ஸ்ட்ரெச்சரில் எல்லாம் உட்காந்து டாட்டா காமிச்சிட்டு போனேன். அந்த அது லிஃப்ட்டுக்கு மேலே அவங்க விட முடியல, அவங்க லிஃப்டாண்டே போய் அவங்களுக்கு டாட்டா கொடுத்தாங்க. ஏன் அந்த அளவுக்கு தைரியம் வந்ததுன்னா இந்த வார்த்தை வந்ததுன்னா. அதனால் சுற்றி இருப்பவர்கள், அதாவது அவங்க பயப்படுறாங்க, என்ன ஆகிடுமோ எதாகிடுமோன்னு. ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த சத்தியத்தை தந்த பிறகு, ஜெபிச்சு அந்த சத்தியத்தை தந்த பிறகு நமக்குள் அந்த திடமனதாக இருப்பதற்கு, கரேஜியஸாக இருப்பதற்கு அவருடைய ஒரு வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை வந்த பிறகு அந்த பயம் போயிடும், அந்த டவுட்டு போயிடும். அந்த இடத்துல அந்த சத்தியத்தினால் நாம் வெல்ல முடியும். இப்போது இந்த சத்தியத்தை நாம் எப்படி, இன்னொரு வாசனம் இருக்குது, அது முடிச்சுப்போம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஹல்லேலூயா. ஞானமே முக்கியம், எதை சம்பாதித்தாலும் நீ புத்தியை சம்பாதி என்று. ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்தில் ஞானம் என்று சொல்லும்போது ஞானம் முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அதாவது ஞானம் என்ற இடத்தில் தேவ வார்த்தையில் இருக்கும் தேவனுடைய ஞானத்தை பற்றி இந்த இடத்தில் நீதிமொழிகளில் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தை சம்பாதி அப்படின்னா, இப்போ நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க, என்ன செய்றீங்க? ஒரு பிரயாசம் இருக்குது. சம்பாதினா அது போய் சம்பாதிச்சு வாருன்னா அது போய் பிரயாசப்பட்டு அதை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லுவாங்க. நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும், எதை வேணாலும் சம்பாதிச்சாலும், நீ புத்தியை, தேவ வார்த்தையில் இருக்கும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஹல்லேலூயா. எதை சம்பாதித்து பிரயோஜனம் இல்லைன்றாரு. நம்ம நினைக்கிறோம் இந்த பிஸ்னஸ்க்கு இன்றைக்கி போகலன்னா எனக்கு லாஸு, அதனால் இன்றைக்கி சர்ச்சை விட்டுட்டு சர்ச்சுக்கு லீவ் போட்டுடலாம், நம்ம அந்த பிரச்சனை, அந்த வேலை இருக்கும், யாரோ வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க, நம்ம வேலை செய்து தான் வரணும் சொல்லி நம்ம என்ன செய்யணும்? இந்த சபைக்கு வரதை நம்ம உதாசீனப்படுத்தி, இதை பரவாயில்ல, இது போனாலும் பரவாயில்ல, யாரும் கேட்கறதுக்கும் இல்லை, அது நம்முடைய விருப்பம், போனால் போகலாம், போகலன்னா போகலாம், யார் கேட்குறது? என்ன பாஸ்டர் கேட்டால் ரொம்ப 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 கேட்டால் நம்ம சர்ச்சை விட்டு விலைக்கு கூட போகலாம். அந்த மாதிரி இருக்கு ஒரு விசுவாசத்தை மனது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அதாவது அதோடைய முக்கியத்துவம் தெரியல அவங்களுக்கு. பைபிள் என்ன சொல்லுது? ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஹல்லேலூயா. எண்ணத்தை சம்பாதித்தாலும் நீ தேவ வார்த்தையில் இருக்கும் புத்தியை முதல்ல சம்பாதித்துக்கொள், அதுக்கு பிறகுதான் எல்லா சம்பாதியம். ஹல்லேலூயா. அதாவது மீதி இருக்கும் காரியங்கள்லாம் சுலபமாக இருக்கும். நமக்குள் தேவ வார்த்தையின் சத்தியம்
அந்த ஞானத்தின் அந்த அறிவு நமக்குள் வந்துடுச்சுன்னா எப்படி கர்த்தராகிய தேவன் கிரியை செய்கிறாரோ செயல்படுகிறாரோ அதே வண்ணமாக நாம் செயல்படுவதற்காக தான் தேவன் அவருடைய ஞானத்தை நமக்குள் தருகிறார். நன்றாக தெரிஞ்சுங்க, இது நம்ம ஞானம் இல்லை, இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஞானம் இல்லை, இந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் போய் கிடைக்கிற ஞானம் இல்லை. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரிலாம் போய் 2 கோடி 3 கோடி கொடுத்து படிக்கிறாங்க. படித்தேன்னா இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர்னு சொல்லி ஒரு நோட்டீஸே வந்திருக்கு. அதாவது 2 கோடிக்கு போய் ஹார்வர்டில் போய் படிச்சுட்டு அந்த 63% வேலை இல்லாமல் இருக்காங்க. ஹல்லேலூயா. அதாவது தேவ வார்த்தை ஞானத்தை நீ முதல்ல சம்பாதித்துக்கொள்ள, அப்போ தான் அந்த ஹார்வர்டில் நீ படிக்கிறது உனக்கு வந்து சேரும். உனக்கு அதில் வந்து ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். தேவ பிள்ளைங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக எங்கே போனாலும் கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த காரியத்தை நாம் முதல் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலான காரியம் என்னது? அப்படியே ஞானம் மேலானது, முக்கியமானது. அந்த ஞானத்தை நாம் சம்பாதித்துக் கொள்வோம். சபைக்கு கரெக்டாக போவோம், சபையில் இருக்கிற வார்த்தையை கேட்போம், அந்த புத்தியை சம்பாதிப்போம். எந்த சம்பாதித்தாலும் அதற்கு மேலாக என்ன செய்யணும்? முதல் நாம் தேவ வார்த்தையில் இருக்கும் ஞானத்தின் விருந்து வெறும் இந்த புத்தியை சம்பாதித்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தராகிய தேவனுடைய கட்டளை. ஹல்லேலூயா. அதாவது பிள்ளைங்களுக்கு நீங்கள் அதுதான் கற்றுக் கொடுக்கணும். எதுக்கு நீங்கள் இப்போ பிள்ளைங்களை வந்து சபைக்கு கொண்டு வரணும்னா, நாளடைவில் நீங்களே சபைக்கு வரலன்னா பிள்ளைங்க உங்களுக்கு பார்த்து கேட்பாங்க, நீங்களே சபைக்கு சரியாக போகல, நானும் அந்த பார்த்துன்னு இருக்கேன் இவ்வளோ காலமாக, என்கிட்ட நீங்கள் சபைக்கு போன்னு சொல்கிறீங்களே, நான் வந்து சின்ன குழந்தைய இருக்கும்போது பார்த்துன்னு இருக்கேன், நீங்களே சரியாக சபைக்கு போகலையே, இப்போ என்கிட்ட என்ன சொல்கிறீங்க? அதாவது ஒவ்வொருத்தருடைய பெற்றோர்களும் பிள்ளைங்க வந்து சபைக்கு போய் எதாவது கற்றுன நல்ல வாழ்க்கை வாழணும் தான் ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த விருப்பம் இருந்தால் நாம் அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒழுங்காக போகிறோம், ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் நாம் அதாவது அந்த கண்டிப்போடு நம் சபைக்கு போகும்போது தான் அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த கண்டிப்பு வரும். இல்லை எனக்கு அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது என்னென்னா சபைக்கு கரெக்டாக போகிறாங்க. ஹல்லேலூயா. அதாவது வெளிநாட்டில் கூட பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் குடும்பத்தில் அவங்க ரொம்ப தேவ பக்தியாக இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் சரி சர்ச்சுக்கு போவாங்க. அவங்ககிட்ட கேட்டால் இல்லை எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்துருக்காங்க, எது பயிலாலும் பல சண்டேஸ் சர்ச்சுக்கு போனோம் கண்டிப்பான்னு சொல்லி சொல்லிக்கிறேன். அவங்க அது இங்கே ஆஃப்ரிக்கன் பார்க்கலாம், அவங்க இந்த சர்ச்சில் சிங்கிங் அவங்க தான் அதிகம் பண்ணுறாங்க. அவங்க தான் சர்ச்சில் நிறைய சர்ச்சில் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க கணக்கில். ஏன்? அவங்க குடும்பத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அதாவது நிறைய கிறிஸ்துவ நாட்டில் வந்து இன்னும் சர்ச்சில் எண்ணிக்கை அவ்வளோ இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கல. நீ சபைக்கு போகணும், சபையில் வார்த்தை கேட்கணும், வார்த்தையில் வளரணும், இன்னும் கற்றுக் கொடுக்கல. அவங்க வாழ்க்கையே மோசமாக இருக்குது, அவங்க எடுத்துக்காட்டாக இல்லை, அப்புறம் எப்படி அவங்க போய் சொல்லிக் கொடுக்க முடியும்? அதனால் பிள்ளைங்களும் அந்த மாதிரி அழிஞ்சு போயிடுறாங்க. அதனால் இதுக்கு முக்கியமானது, உங்கள் பிள்ளைங்க நல்லா வாழணுன்னா முக்கியமானது பெற்றவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. நீங்கள் ஒழுங்காக சபைக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வாட்ச் பண்ணினே இருக்காங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு. அதன்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்குள் வந்து பிள்ளைங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தால் மட்டும் போதாது, இந்த ரட்சிப்பில் நீடிய நாட்கள் வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நம் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 9வது வசனத்தில் 2வது பகுதியை வாசிப்போம். நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். ஹல்லேலூயா. அதாவது நீதிமான் அறிவினால் தப்புகிறான் என்றால், அதாவது அவனே நீதிமானே என்ன செய்கிறான்? அவன் தேவ வார்த்தையில் இருக்கும் வரும் அந்த அறிவினால் அவன் என்ன செய்கிறான்? தப்புகிறான், விடுதலை ஆகிறான். அப்படின்னா செல்ஃப் டெலிவரன்ஸ். அதுதான் செல்ஃப் டெலிவரன்ஸ். நீதிமானுக்கு என்ன இருக்கிறது? அவன் தேவ வார்த்தையின் அறிவு வரும்போது அவனுக்கு சுய விடுதலை வருகிறது. நீதிமான்
அறிவினால் விடுதலை ஆகிறான். எப்படி விடுதலை? அவனே அவனுக்குள் வரும் தேவவார்த்தையின் அறிவினால் அவன் விடுதலை ஆகிறான். ஹல்லேலூயா. சுய விடுதலை. அதனால்தான் தேவவார்த்தையின் அறிவு நமக்குள் வரும்போது நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலான காரியம் என்ன? சுய விடுதலை பெறும். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனையிலிருந்து நமக்கு சுயமாக நம்மை விடுதலை செய்து கொள்ளலாம். அந்த பிரச்சனையில் இனிமேல் நாம் அகப்பட மாட்டோம். ஒரு வாட்டி அந்த குழியிலிருந்து எடுத்த பிறகு திருப்பி அந்த குழியில் போய் யாராவது விழுவாங்களா? இந்த குழியிலிருந்து வெளியே வரத்துக்கு என்ன தேவை? ஒரு கயிறு தேவை. அதுதான் கர்த்தர் அனுப்புகிற அந்த சத்திய வார்த்தையின் அறிவு. அந்த அறிவில் நாம் வெளியே வந்த உடனே அந்த அறிவு நமக்குள் தங்கும். பிறகு அந்த குழியை பார்த்தா நாம் ரொம்ப தூரமாக போயிடும். அந்த குழிக்குள்ள போய் திரும்பி விழ மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு வாட்டி நாம் விடுதலை ஆனால் அதற்கு பிறகு அந்த இடத்தில் நமக்கு ஜெயம் நிச்சயம். ஹல்லேலூயா. நாம் ஹவு டு யூ கெட் திஸ் ட்ரூத் இன் யூ? அதாவது எப்படி நாம் இந்த சத்தியத்தை நமக்குள் பெற்றுக்கொள்வது என்று ஒரு 3 வசனத்தில் அதை அறிந்து கொள்வோம். முடிந்து விட்டது. ஒரு 3 இன்னும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. ஒரு 3 வசனத்தில் இது ரொம்ப முக்கியமான வசனம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 33வது வசனத்தில் முதல் பகுதி. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 33வது வசனத்தின் முதல் பகுதி. புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். யாருடைய ஹிருதயத்தில் ஞானம் தங்கும்? புத்திமானுடைய ஹிருதயத்தில் ஞானம் தங்கும். ஹல்லேலூயா. அதாவது எப்படி ஒருவன் புத்திமானாக மாறுகிறான் அதை நாம் அடுத்த 2 வசனத்தில் பார்க்க இருக்கிறோம். ஆனால் எங்கே ஞானம் தங்கும்? இதயத்தில். எங்கே தங்குறது ஞானம்? நம்முடைய ஆவிக்குள். தேவ வார்த்தையின் ஞானம் நம்முடைய இதயத்துக்குள் தங்குறதுனா நம்முடைய ஆவிக்குள் தான் தங்குகிறது. அது எப்படி யாருடைய இதயத்தில் தங்குறது? யாருடைய ஆவிக்குள் தங்குறது? ஞான அதாவது ஞானியுடைய, எவன் ஞானத்தை தேடுகிறான் அவனுடைய இதயத்தில் தான் அந்த ஞானம் தங்கும். ஞானம் தங்கும் இடம் ஆவி, மனதல்ல, நம்முடைய ஆத்மா அல்ல. ஞானம் தங்கும் இடம் என்னது? நம்முடைய ஆவி. அந்த ஆவிக்கு நாம் ஆவியில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையின் ஞானம், அந்த அறிவு வருவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது வசனத்தை அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கொள்வோம். ஞானம் தங்குற இடம் என்னது? ஆவி. ஹல்லேலூயா. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு காரியத்தை விட்டுருக்காங்க. wisdom resteth in the heart of him that hath understanding. புத்திமான், அதுதான் புத்திமான் சொல்கிறேன். ஓகே. அதாவது புரிந்து கொள்கிற ஹிருதயம். அதாவது புத்திமான் ஹிருதயம் போடுற ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஹிருதயத்துக்குள் தான் ஞானம் தங்கும். புரிந்து கொள்ளுறதுன்னா அதாவது எனக்கு இந்த சத்தியத்தின் அறிவு எனக்கு தேவை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட். அதாவது சோலமன் என்ன செய்தார்? அவர் இந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு அவருக்கு போதுமான புத்தி இல்லை என்று சொல்லி தேவனிடத்தில் உம்முடைய புத்தி எனக்கு தாரும் ஆண்டவரே சொல்லி அவருடைய புத்திக்காக அவர் ஜெபிச்சார். கர்த்தர், நீ இதுக்கு கேட்காம நீ என்னுடைய புத்திக்காக கேட்டிருக்கேன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். தாராளமாக கொடுத்தார் அவருடைய புத்தியை. அவர் அந்த புத்தியை வைத்தான் எல்லாத்தையும் கட்டினார். ஹல்லேலூயா. அதாவது தேவ வார்த்தையில் இருக்கும் ஞானம் நமக்குள் வந்தால் அதனோடு என்ன தருகிறார்? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும். ஹல்லேலூயா. அதாவது புத்தியோடு சேர்ந்து நமக்கு, ஞானத்தோடு சேர்ந்து நமக்கு அறிவும் கனமும் ஐஸ்வர்யம் அவர் தானாக நம்முடைய வாழ்க்கையில் வரும். அது சோலமனுக்கு தெரியல, தெரிஞ்சு கேட்கல அது. ஆனால் அவர் கேட்டது எனக்கு உம்முடைய புத்தியை தரும், உம்முடைய ஞானத்தை தரும். இப்போ இந்த இடத்துல ஒரு ராஜா தேவனுடைய புத்தியை கேட்குறாரு அந்த ராஜா ஆளுவதற்கு. அதே வேணுமா உங்கள் வேலைக்கு செய்யும்போது இல்லை பிஸ்னஸ் செய்யும்போதோ நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு உம்முடைய புத்தியை தர மாட்டவரே, இந்த பிஸ்னஸ் செய்வதற்கு எனக்கு தகுதி இல்லை,
உம்முடைய புத்தி வேண்டும், உம்முடைய ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை தர. உங்களுடைய ஆஃபீஸ் வேலை இருந்தால் இந்த ஆஃபீஸ் வேலை செய்து அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு எனக்கு என்னுடைய புத்தி பத்தாது, உம்முடைய புத்தி வேணும், என்னுடைய அறிவு வேணும் சொல்லி அதற்காக ஜெபிக்கும் போது ஞானத்தை விசுவாசத்தோடு கேட்பவர்களுக்கு யாக்கோபில் என்ன எழுதப்பட்டு, அவர் அந்த பாரபட்சம் இல்லாத தேவன், யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தாராளமாக தரும் தேவன். ஹல்லேலூயா. ஞானத்தை அவர் விசுவாசத்தில் கேட்கிறவனுக்கு தாராளமாக தரும் தேவன் அவர். 5வது வசனம், 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதாவது பாரபட்சம் இல்லாமல் அவர் என்ன செய்கிறார், கேட்கிறவனுக்கு சம்பூர்ணமாக தாராளமாக அவருடைய ஞானத்தை தருகிறவர் நம் தேவன். ஹல்லேலூயா. ஆனால் சபைக்கு வரும்போது ஒரு ஜெபத்தோடு வரணும். எனக்கு சத்தியம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு புரிந்து கொள்கிற இதயம் இருக்கு, உடைய வார்த்தை புரிந்து கொள்ளலாம், அதுக்கு எனக்கு என்ன செய்யும், கிருபை தாரும். அந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கென்று ஒரு ஜெபத்தோடு வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த தேவ வார்த்தையின் அறிவை நமக்குள் நம்முடைய இதயம் புரிந்து கொள்கிற இதயமாக இருப்பதனால் என்ன புரிந்து கொள்கிறது, இந்த ஞானம் போதுமானது என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் கொண்ட வாழ்க்கையை மாறுவதற்கு தேவனுடைய ஞானம் போதுமானது என்று அறிந்து கொள்வதே, புரிந்து கொள்வதே ஒரு புரிந்து கொள்ளுகிற இதயம். அது வேண்டும் என்று அது வாஞ்சிக்கிறது, அதுதான் புரிந்து கொள்கிற இதயம். அதை புரிந்து கொண்டால் நாம் கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு அது தாராளமாக தருகிறார். ஹல்லேலூயா. நாம் வரும்போது ஜெபத்தோடு வரணும். ஹல்லேலூயா. எப்படி சாலமன் கேட்டாரோ அதே வண்ணமாக ஜெபத்தோடு கேட்டு வரும்போது அவர் யாருக்கும் புரியலன்னா உங்களுக்கு புரிய வைப்பார். யார் பேசுறது, ஆவியானவர். ஹல்லேலூயா. அதாவது அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, அடுத்தது வருது. ஹல்லேலூயா. வருகிற வார்த்தை கர்த்தராகிய தேவன் அனுப்புகிற வசனம், ஆவியானவர் பேசுகிற வசனம். ஹல்லேலூயா. நமக்கு தேவைன்னா நம்முடைய இதயத்தில் அது தங்கணும். அதுக்கு நமக்கு புரிந்து கொள்கிற இதயம் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார், அந்த ஞானத்தை நமக்கு அனுப்புவார். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஹல்லேலூயா. யார் ஞானத்தை தருகிறார்? எந்த மனுஷனும் தரவில்லை. எந்த எவ்வளோதான் புக்கு எழுதி வச்சாலும் அந்த புக்கில் இருந்து வருகிற ஞானம் இல்லை. யார் தருகிற ஞானம் இது? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அப்படின்றால் அவருடைய ஞானத்தை அவர் தருகிறார். அவருடைய ஞானத்தை எப்படி தருகிறார்? அவர் வாயிலின்று அறிவும் புத்தியும் வரும். அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும், அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் நமக்கு எழுதப்பட்ட வார்த்தை, நமக்கு பைபிள் இருக்கிற வார்த்தை. ஆனால் அதை வாசிக்கும் போது அதில் இருக்கிற சத்தியம் நமக்கு புரிய மாட்டேங்குது, ஆழமான அறிவு எட்ட மாட்டேங்குது. ஆனால் அபிஷேகப்பட்ட மனிதனுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த ஆழத்தை வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு என்ன செய்கிறார், அதற்காக தான் ஒரு போதகரை வைத்தார். போதிப்பதற்கு, எதை போதிப்பதற்கு? அவர் எதை பேச நினைக்கிறாரோ, கர்த்தர் எதை பேச நினைக்கிறாரோ அதை இந்த போதகர் வழியாக பேசுகிறார். இந்த அபிஷேகப்பட்ட அந்த போதகர் வழியாக அவர் அந்த மனுஷனை உபயோகிக்கிறார். ஆனால் அவர் வாயை உபயோகிக்கிறார். ஆனால் அதற்குள்ளிருந்து வருகிற ஞானம், தேவாத்தின் அறிவு எல்லாம் ஆவியானவர் பேசுகிறார். பவுல் சொல்லியிருக்கிறார், இதை மனுஷன் பேசும் வசனமாக எண்ணாமல் இது தேவனுடைய வசனம் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அது பிரயோஜனப்படும் என்று. மனுஷன் தான் பார்க்கறது மனுஷன் தான், ஆனால் அவருடைய
வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை, ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, ஆவியானவர் அந்த அபிஷேகத்தில் அந்த மனிதனுக்கு, தேவ மனிதனுக்கு என்ன சொல்லுகிறார்? என்னுடைய ஜனத்திற்காக இந்த வார்த்தையை நான் வைத்திருக்கிறேன், அவர்களுக்கு அந்த ஞானமும் அறிவும் வருவதற்காக இந்த வார்த்தையை பேசியிருக்கிறேன். அந்த அபிஷேகத்தோடு பேசும்போது அந்த வார்த்தையில் இருக்கும் ஆழங்களை அறிந்து கொள்கிறோம், அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது நேராக நம்முடைய ஆவிக்குள் வந்து பிரவேசிக்கிறது, அது ஆவியில் தங்குகிறது. அதுதான் ஆவிக்குள் வரும் அந்த ஞானம், அந்த அறிவு. 18வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து இந்த 2வது பகுதியை முடித்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 15வது வசனம். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். அதாவது புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். அதாவது புத்திமான் என்றால் ஆங்கிலத்தில் ப்ரூடென்ட், அதாவது விவேகியா. அதாவது புத்திமான் என்றால் அதற்கு அர்த்தம் என்னன்னா, சரி ஒரு சிம்பிள், அதாவது சிம்பிளுக்கு தான் ப்ரூடென்ட் ஆப்போசிட். அதாவது புத்திமானுக்கு நேர் முறையான வார்த்தை வந்து ஒரு சிம்பிள், அதாவது அப்பாவி என்று நினைத்துக்கொள்ளலாம், இல்லை ஒரு பேதை. பேதை என்றால் விசுவாசிகளை நிறைய பேர் பேதைங்க இருக்காங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நான் ஜெபிச்சிட்டேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அது ஆனால் ப்ரூடெண்ட், அதாவது புத்திமான் என்ன செய்வான்? கர்த்தர் பார்த்துக்கொள்ளார் என்று விட மாட்டார். ஆனால் இதில் ஒரு சத்தியம் இருக்குது, அது எனக்கு வேணும். அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டா நான் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையில் நான் கிரியை செய்யலாம் இந்த பூமியில் என்று சொல்லி அந்த புத்திமான் என்ன செய்வான்? அந்த வார்த்தையில் இருக்கும் சத்தியத்திற்காக செவி கொடுப்பான். அதுதான் ஞானியின் செவி அறிவை நாடும். நமக்கு இதயத்தில் அது தங்கும், தேவார்த்தை நம்முடைய இதயத்தில் தங்கும், ஆவியில் தங்கும். அது எப்படி அதை எப்படி பிரவேசிக்கிறது? அது செவி வழியாக. யாருடைய செவி? அந்த செவி, ஞானியின் செவி என்ன செய்யும்? அறிவை நாடும். தேவார்த்தையின் அறிவு வேணும்னு சொல்லி நம்ம ஜபத்தோடு வர சொன்னேன். அதேமாதிரி ஜபத்தோடு வரும்போது அந்த செவி என்ன செய்யுது? எனக்கு அறிவு வேணும்னு சொல்லி அந்த செவி ஃபுல்லாக அந்த வார்த்தையின் சத்தியத்திற்காக அந்த செவி கொடுத்து உட்காரும். எவ்வளோ தூக்கம் வந்தாலும் அதை கடிந்து கொண்டு இயேசு நாமத்தில் எனக்கு வருகிற அந்த தூக்கத்தை கடிந்து கொள்கிறேன். தூக்கம் தனியாக வரல, பிசாசு தூக்க வைக்க பார்க்குது. கடிந்து கொண்டு நம்ம என்ன செய்வோம்? அந்த மேற்கொண்டு அந்த அறிவு வருவதற்கு அந்த செவியை சாய்ப்போம். கர்த்தராகிய தேவன் எப்போ உன்னுடைய செவியை சாய் என்று சொல்லுகிறார். உன்னுடைய செவியை நீ அவருடைய வார்த்தையில் இருக்கும் அறிவுக்காக சாய்க்கும் போது தான் அவர் என்ன செய்கிறார்? அந்த அறிவை நமக்குள் பிரவேசிக்க செய்கிறார், நம்முடைய ஆவிக்குள் அதை ஸ்திரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அது யார்? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், பேதையுடைய மனம் சம்பாதிக்காது. கர்த்தர் பார்த்துக்கொள்ளலாம், ஒன்றும் நடக்காது. கர்த்தராகிய தேவன் சிலுவையில் இயேசு வழியாக யாவற்றையும் செய்து முடித்தார். அதுதான் சத்திய வார்த்தை. இனிமேல் அவர் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் சரி, கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடித்த நீ விசுவாசித்தால் நீ மகிமை காண்பாய். உம்மால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். தேவார்த்தை நான் கிளியராக சொல்லியிருக்கேன். திருப்பி கர்த்தர் பார்த்துக்கொள்ளார் சார். கர்த்தர் பார்த்துக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் நீ தான் கிரியை செய்யணும். நீ தான் அந்த சத்தியத்தை, அறிவை, தேவார்த்தை ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் இருக்கும் ஞானத்தின் அறிவின்படி செயல்பட்டு இந்த பூமியில் ஆளுகையின் வாழ்க்கை வாழ. எந்த சவால், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு அவருடைய சத்தியம் போதுமானது. அதான் ப்ரூடென்ட், அதான் புத்திமான். ஹல்லேலூயா. புத்திமான் எதற்காக வெயிட் பண்ண மாட்டார்? அந்த வார்த்தைக்காக தேடி செவி சாய்த்து அதை பெற்றுக்கொண்டு அதை கிரியை செய்ய ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. அதாவது சத்தியத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொண்டோம். நாம்
சுருக்கமாக இன்றைக்கு பார்த்த காரியங்கள் ஏதோ தவறு விட்டிருந்தால், அதாவது நாலேஜ் ஆஃப் த ட்ரூத், சத்தியத்தின் அறிவு என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். முதல் அந்த ஆத்மாவில் எவ்வளவுதான் சோகம் வந்தாலும் அது ஆவியில் இருக்கும் சத்தியத்தினால் நாம் அந்த சோகத்தை மேற்கொள்ளலாம் என்று பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அந்த அபிஷேகத்தினால், அந்த சத்தியத்தில் வரும் அபிஷேகத்தினால் நமக்கு எல்லாம் செய்வதற்கு நமக்கு பலம் உண்டு. அந்த சத்தியத்தினால் அந்த நம்பிக்கையாக இருக்கும்போது நமக்குள் அந்த சத்தியத்தினால் ஒரு திட நம்பிக்கை, ஒரு தைரியம் நமக்குள் வரும் என்று அறிந்தோம். எதை சம்பாதித்தாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஞானத்தை சம்பாதித்துக்கொள், எல்லாவற்றை விட நீ புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று தேவவசனம் நமக்கு போதிக்கிறது. நீதிவான் எப்படி தப்புகிறான்? சுய விடுதலை அவனுக்கு தேவ வார்த்தையின் அறிவினால் வருகிறது. ஞானம் எங்கு தங்குகிறது? ஒருவனுடைய புரிந்து கொள்கிற இதயத்திற்குள், புரிந்து கொள்கிற ஆவிக்குள் தங்குகிறது ஞானம். அந்த புரிந்து கொள்கிற ஆவி இருந்தால், இதயம் இருந்தால் மட்டும்தான் ஆவி அங்கு தங்கும். எனக்கு புரிந்து கொள்கிறது, இதனால் எனக்கு என்ன இருக்கிறது? ஆதாயம் இருக்கிறது, லாபம் இருக்கிறது. அதுதான் புரிந்து கொள்கிறது. அந்த புரிந்து கொள்கிற இதயம் இல்லைன்னா, யாரும் எந்த ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னா ஒரு புரிந்து கொள்கிறது, இந்த பிஸ்னஸ் செய்ய எனக்கு லாபம் வரும்னா, அதே வண்ணமாக கர்த்தரிடத்தில் புரிந்து கொள்கிற இதயம் இருக்கும்போது அந்த இடத்தில், அந்த இதயத்தில் ஞானம் தங்கும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்கிற இதயம் என்ன செய்யும்? எதை புரிந்து கொள்கிறது? கர்த்தர் முதல்ல விசுவாசிய கர்த்தருக்குள் வந்த உடனே பைபிளை காமிச்சு சொன்னார், உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த வார்த்தைக்குள் இருக்கிறது. இந்த வார்த்தையை நீ அறிந்து கொண்டால் உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இந்த வார்த்தையில் இருக்க சத்தியத்தை நீ பெற்றுக்கொண்டால் உன்னுடைய எல்லா தேவைகளும் உனக்கு சந்திக்கப்படும் என்று சொன்னார். அதனால்தான் ராகும் பகலும் முதல் தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியுத்தத்தையும், பிறகு உனக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். அவர் என்ன சொல்கிறார்? உன் ஞானத்தை தேடு, அது ஒரு புத்தியை தேடு, அவர் வார்த்தையில் இருக்கும் அறிவை தேடு, உனக்கு எல்லாம் கூட சேர்த்து தரப்படும் உன்னுடைய வாழ்க்கையில். அதற்கு பிறகு நாம் பார்த்தது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து, அதாவது சபையில் மட்டும்தான் அந்த சத்தியத்தை கேட்க முடியும். நம்ம வீட்டில் உட்காந்து எவ்வளோதான் வாசித்தாலும் சத்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சத்தியம் வராது. வார்த்தையில் இருக்கிற காரியங்கள், அதாவது கோட்பாடுகள், அது எது செய்யலாம் எதை செய்யக்கூடாது அது மட்டும்தான் வரும். ஆழமான சத்தியத்தை சபையில் போதகர்கள் பேசும்போது மட்டும்தான் வரும். அது யார் யார் போதகர்களாக கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆழமான சத்தியம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனால் நான் வீட்டில் உட்காந்துட்டு நான் பைபிள் படிச்சுட்டு சபைக்கு போகாமல் நான் சத்தியத்தை பெற்றுக்கொள்ளான்றால் முடியாது. சத்தியத்தை நீ என்ன செய்யணும்? சம்பாதி என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் சம்பாதிக்கிறத விட சத்தியம் போய் ஒரு முயற்சி எடுத்து நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு முன்பாக சொல்லியிருக்க ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு தரிசனமாக காண்பது. என்னுடைய போதகர் அப்படியே உணவை அந்த மந்தைக்கு உணவு, அதாவது ஆட்டு மந்தைக்கு உணவு போட்டுன்னு இருக்கார். ஆனால் ஒரே ஒரு ஆடு வந்து எல்லாத்தையும் சாப்பிடுது. அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது அந்த அளவுக்கு நமக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். வருகிற எல்லா சத்தியத்தையும் கர்த்தராகிய தேவன் போதகர் வழியாக வெளிப்படுத்துகிற எல்லா சத்தியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு. அவர் வாயிலிருந்து வார்த்தை, ஸ்காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் வந்து உட்காந்தாலும் அங்கே இருப்பேன் நான். ஏன்? என்னுடைய செவி என்னது எதற்கு தேடிக்கொண்டிருந்தது? ஞானத்தை தேடிக்கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி தேடும் போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு கரெக்டாக கொடுப்பார். அங்கே கூட ஒரு 100 பேர் 200 பேர் இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் வரலன்னு பரவாயில்ல. நமக்காக கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய வார்த்தையின் அறிவை அவர் நிச்சயமாக நம்மை என்ன செய்ய மாட்டார்? நம்மை ஏமாற்ற மாட்டார். நாம் எதை தேடுகிறோமோ அதை நமக்கு தருவார். போதகருக்கே அவரே வாயிலிருந்து வருது, உங்களுக்கு தேவைன்னு தெரியாது, ஆனால் கரெக்டாக உங்களுக்கு அந்த வார்த்தை தேவை இருக்கும். ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். அதாவது புத்திமான் என்றால் ஒரு விவேகி, ஒரு தேடுகிற ஒரு மனது இருக்கிறவன். அவனுடைய செவி எப்போதும் அறிவை தேடிக்கொண்டிருக்கும், நாடிக்கொண்டிருக்கும். அவனுடைய ஆவிக்குள் தான் இந்த
ஞானம் தங்கும். ஹல்லேலூயா. ஸோ அதனால் இந்த பகுதியை விட்டு நாம் அடுத்த பகுதி போகும்போது, அடுத்த வாரம் கடைசி பகுதி, when truth becomes knowledge, சத்தியமே நமக்குள் அறிவாக மாறும்போது நாம் எப்படி அதில் செயல்பட இருக்கிறோம் என்பதை நாம் அடுத்த பகுதியில், கடைசி பகுதியில் பார்ப்போம். நாம் எழுந்திருப்போம். பிதாவே ஸ்தோத்திரம்.